இது வெறும் மொழி பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நம்ம இது எதிர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழே படிக்க முடியாது. 1937 நடந்த முதல் எலெக்ஷன்ல இந்திய தேசிய காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதன் அடிப்படையில சென்னை மாகாணத்துல ஜெயிச்சு ராஜகோபாலாச்சாரியோட அமைச்சரவையை சென்னை மாகாணத்துல நிறுவுறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வராரு. அது எல்லாமே தலைகீழ திருப்பி போடுற மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டாரு. அதுதான் பாத்தீங்கன்னா கட்டாய ஹிந்தி. 1938 ஏப்ரல் 21 சென்னையில இருக்கக்கூடிய 125 பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமா ஹிந்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிடுது. இதை எதிர்த்து நம்ம தமிழ்நாட்டுல பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. குறிப்பா பெரியார், அண்ணா, கரந்தை தமிழ்ச்சங்கம், நீதி கட்சி, முஸ்லீம் லீக், மறைமலையடிகள், இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் அப்படின்றது எதிர்க்கிறாங்க. இதை தாண்டி 1938 நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் மாநாடு நடக்குது. அந்த பெண்கள் மாநாட்டுல நீலாம்பிகை அம்மையார் தான் தலைமை இருக்கிறாங்க. அவங்க தலைமையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பை நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. 1938 ஜூலை 1 டிசம்பர் 3 ஹிந்தி எதிர்ப்பு நாளா பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல அனுசரிக்கிறாங்க. போராட்டம் பயங்கரமா வெடிக்குது. இருந்தாலுமே ராஜகோபாலாச்சாரி அவரோட முடிவுல இருந்து மாறுற மாதிரி கிடையாது. இந்த தீவிரத்தை அறிந்த 2 பேர் இருக்காங்க. சத்தியமூர்த்தி மற்றும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராஜாஜிக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. இப்போதைக்கு ஹிந்திய கட்டாயமாக்க தேவையில்ல, ஒரு விருப்ப படமா மாத்துங்க சொல்லிட்டு. ஆனா அதற்கு ராஜாஜி உடன்படல. இதுல 1198 பேர் கைது செய்யப்பட்டனர். பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட சிறையில போயிருக்காங்க. போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருவர் தாளமுத்து, இன்னொருத்தவங்க நட்ராஜ். யார் அவங்க?